வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தமிழ். இன்னைக்கு டே 21. ஸோ நம்ம போட்ட போஸ்ட்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குன்றத நம்ம பார்க்கலாம். நம்ம லாஸ்ட்டாக போட்ட போஸ்ட்டு இன்சைட்ஸ்குள்ளே போயிடலாம். இது வந்து 5 பேர் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. 5 அக்கௌண்ட்டுக்கு ரீச் ஆயிருக்கு. ஓகே, இப்போ இந்த ரீலோட இன்சைட்ஸ் போய் பார்க்கலாம். இது 13 பேர் ப்ளே பண்ணியிருக்காங்க. 7 அக்கௌண்ட்டுக்கு ரீச் ஆயிருக்கு. ஓகே, இந்த ரீலோட இன்சைட்ஸ் ஒருத்தர் ப்ளே பண்ணியிருக்காங்க, ஒரு அக்கௌண்ட்டுக்கு ரீச் ஆயிருக்கு. ஓகே, இப்போ ஃபேஸ்புக் போயிடலாம். ஃபேஸ்புக்கில் இந்த லாஸ்ட்டாக போட்ட போஸ்டோட இன்சைட்ஸ் 2 பேருக்கு ரீச் ஆயிருக்கு. ஓகே, இப்போ இது வந்து 3 பேருக்கு ரீச் ஆயிருக்கு. ஓகே, தென் இது வந்து 3 பேருக்கு ரீச் ஆயிருக்கு. ஓகே, சரி, நம்ம வந்து நம்ம ஏஐ வீடியோ கிரியேட் பண்ணோம் இல்லையா? ஸோ அந்த வீடியோலாம் இப்போ எவ்வளோ ரீச் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். நல்லா ரீச் ஆயிருக்கா அப்படின்னு. இது 10 பேருக்கு ரீச் ஆயிருச்சு. ஸோ இது 15 பேருக்கு ரீச் ஆயிருக்கு. ஓகே, தென் 12 பேர். பரவாயில்ல, இதுவும் நல்லா ரீச் ஆயிருக்கு. நம்ம கொஞ்ச நாளைக்கு ஏஐ வீடியோஸ் கிரியேட் பண்ணி கண்டென்ட் போடுவோம், எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அதாவது இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணுறத ஏஐ வீடியோ போட்டு பார்ப்போம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து குவாரா வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். 312 வியூஸு டோட்டலாக. ஸோ இந்த போஸ்டோட வியூ வந்து 4. ஓகே, இந்த கொஷினோட போஸ்டோட வியூ வந்து 5. ஓகே, இது 3. ஓகே, இது எவ்வளோ? இது 7. ஓகே, இது 9. ஓகே, இது 7. ஸோ இதுவும் 7. இது 3. ஸோ எல்லாமே 3, 7, 5 இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நான் கூட லிங்க்ஸ் வந்து போட்டால் கம்மியாகுமோ அப்படின்னு நினச்சேன். பட் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஸோ நம்ம இதை அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். சரி, இப்போது நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ ரெடி பண்ணலாம். ஸோ வீடியோ ரெடி பண்ணுறதுக்கு முதல்ல கண்டென்ட் ரெடி பண்ணணும். கண்டென்ட் ரெடி பண்ணுறதுக்கு ChatGPTயில் போயிட்டு ரைட் 20 Quillbot டூல் டாபிக்ஸ் அப்படின்னு போடுவோம். ஸோ நிறையா எழுதிட்டுருக்கு. ஹவு டு யூஸ் Quillbot ஃபார் சென்டென்ஸ் ரீரைட்டிங் அப்படின்னு இருக்கு. இதை காப்பி பண்ணி இப்போ நம்ம வந்து இதுக்கு ஆன்சர் எழுத சொல்லுவோம். இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நேராக இன் வீடியோக்குள்ளே போயிடலாம். எத்தனை நிமிஷம் வருதுன்றது நம்ம செக் பண்ணிக்கணும். ரொம்ப நேரம் வந்துச்சுன்னா நம்மளால் அதை கட்டும் பண்ண முடியாது. பிகாஸ் இதுக்கு தொடர்ச்சியாக இருக்க வேண்டிய வீடியோ. கட் பண்ணோம்னா அப்போ நம்ம வீடியோ ஃபார்மேட்டில் போடணும், இப்போ ரீல் ஃபார்மேட்டில் வராது.
ஸோ எல்லாத்துக்கும் அப்புறம் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அதனால் இப்போ நம்ம வந்து இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இதோட ஹெட்டிங் நம்ம எடுத்தோம் இல்லையா, ஓகே, இங்கே நம்ம இதோட ஹெட்டிங்கை போட்டுருவோம். ஸோ யூடியூப் ஷார்ட்ஸில் திருப்பி இதை போடுவோம். போட்டுட்டு கீழே வந்துட்டோம்னா இதை காப்பி பண்ணி இப்போது நம்ம அந்த ஹெட்டிங்கை திருப்பியும் இது பண்ணிடலாம். நான் ஏன் இது பண்ணுறேன்னா, உங்களுக்கு இது முன்னாடியே தெரியும், ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான். கரெக்டாக இது வந்து ரீல் ஃபார்மேட்டில் ஜென்ரேட் பண்ணும் வீடியோ அப்படின்றதுக்காக. ஸோ ஜென்ரேட்டர் வீடியோ கொடுத்துர்லாம். வந்துருச்சு. இப்போ கண்டினியூ கொடுப்போம். வீடியோ வந்துருச்சு, பார்க்கலாம். Welcome to the world of Quillbot, where sentence rewriting is a breeze. Start by visiting the Quillbot website or use its handy browser extension. Type your sentence or paragraph into the... சூப்பர், நல்லா வந்துருச்சு. இப்போ ஜென்ரேட் கொடுப்போம். ஐயோ, ஜென்ரேட் இல்லைப்பா, எக்ஸ்போர்ட். எக்ஸ்போர்ட் வீடியோ கொடுத்து, ஓகே, இது நார்மல் கொடுத்துடலாம். கண்டினியூ கொடுத்துடலாம். இது வந்து ஒரு ஹெட்டிங் கொடுக்கும். நம்ம அந்த ஹெட்டிங் யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். பிகாஸ் இது அதுவாகவே கொடுக்குற ஒரு ஹெட்டிங்னால அந்த வீடியோவுக்கு ரொம்ப அட்டாச்சாக இருக்கிற ஹெட்டிங் தான் இது வந்து கொடுக்கும். அதனால நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது இப்படி வருதா? ஓகே, இது அப்படியே நார்மல் டெக்ஸ்ட்டுக்கு போட்டுடலாம். போட்டுட்டு இதை காப்பி பண்ணி டெக்கரேட் தி பிலோ சென்டென்ஸ் வித் எமோஜிஸ் அப்படின்னு கொடுப்போம். பேஸ்ட் கொடுத்துடலாம். சூப்பர், வந்துருச்சு. இப்போது இங்கே போட்டுடலாம். போட்டுட்டு இந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோ மேலே போயிடுச்சா? டன், போயிடுச்சு. ஓ, நம்ம வெளியே போனோடனே அது ஸ்டக் ஆகி அப்படியே நின்றுட்டு இருந்திருக்கு. நம்ம இந்த பேஜுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அது டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ டவுன்லோட் ஆயிடுச்சு. நம்ம கேன்வாக்குள்ளே போயிடலாம். கேன்வாக்குள்ளே போயிட்டு இப்போ நம்ம வந்து கிரியேட் ரீல் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இந்த ஃபார்மேட்டுக்கு நம்ம வந்து பண்ணுறோம். Welcome to the... Set as video background. Welcome to the world of Quillbot, where sentence rewriting is a breeze. Start by visiting the Quillbot website or use its handy browser extension. சூப்பராக இருக்குல்ல? சரி, இப்போ நம்ம இதை டவுன்லோட் பண்ணிடலாம். நான் வந்து இந்த வீடியோ வந்து ஃப்ரீ வெர்ஷன் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், பெய்டு வெர்ஷன் கிடையாது. ஸோ நீங்களும் ஃப்ரீ வெர்ஷனே யூஸ் பண்ணுங்கள், பெய்டு வெர்ஷன் தேவைப்படாது. இது நீங்கள் எடுத்தோன்னே ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அதில் முடிஞ்ச அளவுக்கு என்னெல்லாம் ஃப்ரீயாக இருக்கோ எல்லாத்தையும் யூஸ் பண்ணிடுங்க. சரியா? பெய்டுக்கு போகாதீங்க. உங்களுக்கு நீங்கள் அந்த பண்ணுற விஷயத்துலேருந்து எதாவது ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் பெய்டுக்கு போனால் போதும். அதான் புத்திசாலித்தனம். இல்லைனா நீங்கள் தேவையில்லாமல் என்ன சொல்கிறது, நிறையா இன்வெஸ்ட் பண்ணி இழக்க வேண்டியது வரும். ஸோ அதனால சொல்கிறேன்.
ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் லேர்ன் பண்ணணும், நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகணும்னா யூ ஷுட் லேர்ன் நிறையா விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கணும். பட் நீங்கள் எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து எக்ஸ்பர்ட் ஆக முடியாது. அதில் ஒரு விஷயம், அதாவது லைக் நான் இப்போ வந்து எனக்கு சோஷியல் மீடியாவில் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால நான் வந்து சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கில் நான் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுவேன். சம் பீப்புளுக்கு வந்து வெப்சைட் கிரியேஷனில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அவங்க வந்து வெப்சைட் கிரியேஷனில் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஸோ யார் யார் எந்தெந்த லைனுக்குள்ளே போகிறீங்க அப்படின்றது உங்களுக்கு என்ன வருது, உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றத பொறுத்து தான் இருக்குது தவிர்த்து. ஸோ நீங்கள் வந்து தொடங்கும் போதே வந்து நான் ஃபுல்லாக டிஜிட்டல் மார்க்கெட்டர்னு நம்ம சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபீல்டில், அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குள்ள சில சப் ஃபீல்ட்ஸ் இருக்கு. ஸோ அந்த சப் ஃபீல்ட்ஸில் நீங்கள் எதில் எக்ஸ்பர்ட், Welcome to the world of Quillbot, where sentence நீங்கள் எதில் எக்ஸ்பர்ட்டு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதில் வந்து நல்லா ஒர்க் பண்ணி நீங்கள் அதில் சக்ஸஸ் அடையணும். தம்ப்நெயில் அப்லோட் பண்ணுவோம் இல்லையா, இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிக்குள்ளே போயிட்டு தம்ப்நெயில் ரெடி பண்ணிடலாம். ஸோ இதை பற்றி தான் இவர் பேசியிருக்காரு அப்படின்றது அப்போ தான் மக்களுக்கு தெரியும். உள்ளே ஒன்று வெளியே ஒன்றுன்னு இல்லாமல் கரெக்டாக இருக்கணும். ஸோ இதுக்குள்ளே போகணும். ஓகே, சென்டென்ஸ் ரீரைட்டிங். ஓகே, இப்போ நம்ம வந்து இதை இப்படி ஆக்கிட்டு இது இப்படி கூட ஆக்கலாம். ஓகே, ஆக்கிட்டு நம்ம இதை வந்து இங்கே வச்சிடலாம். இதில் பேக்ரவுண்ட் வந்து வச்சா நல்லா இருக்கும். க்ரீனை விட மித்த ஏதாவது பேக்ரவுண்ட்ஸ் யூஸ் பண்ணோம்னா இட் லுக் நைஸ். சும்மா இந்த இது வச்சு பார்க்கலாமா, இல்லை இதோ இதை வச்சு பார்க்கலாமா? சும்மா ஃபஸ்ட்டு வீடியோவுக்கு ஒரு பேக்ரவுண்ட் சும்மா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுன்றதுக்காக நான் இதை ட்ரை பண்ணுறேன். எப்பயுமே ஒரே க்ரீன் பேக்ரவுண்ட், அது குயில்பாட்டுக்கு அந்த க்ரீன் கரெக்டாக இருக்கிறதுனால வைக்கிறோம். நான் இல்லைன்னு சொல்ல, சும்மா டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்ப்போம். சென்டென்ஸ் ரீரைட்டிங் இதை வந்து நம்ம இதில் போடுவோம். போட்டுட்டு என்ன வருதுன்னு பார்க்கலாம். இது வருது. நம்ம இதை வந்து என்ன பண்ண போகிறோம்னா முடிஞ்ச அளவுக்கு குட்டி குட்டியாக வைக்க போகிறோம். டவுன்லோட் ஆயிடுச்சு. ஃபேஸ்புக் இங்கே இருக்கா? ஓகே, இப்போ அப்லோட் தம்ப்நெயில், அப்லோட் இமேஜ். இது கரெக்டாக வரும்னு நான் நம்புகிறேன். பார்க்கலாம். பாட்டு வேண்டாம். இப்போ ஷெட்யூல் கொடுக்கணும். எத்தனை மணிக்கு? 6 o'clock December 22 6 PM 6 PM கொடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். December 22 6 PM ஷெட்யூல் கரெக்டாக ஷெட்யூல் ஆயிரும். இப்போ பிளானருக்குள்ளே போய் செக் பண்ணிடலாம். சூப்பராக வந்துடுச்சு. டன். இப்போது நம்ம வந்து என்ன பண்ணலான்னா நம்ம வந்து குயில்பாட்குள்ளே போயிடலாம். குயில்பாட்குள்ளே போயிட்டு நம்ம கொஷின்ஸை வந்து போஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நேராக சாட் ஜிபிடி கிட்ட போயிடலாம். ஓகே, ஹவு கேன் குயில்பாட் அசிஸ்ட்? ஓகே, நிறைய கொஷின் கொடுக்குது, இருங்க.
How can Quillbot writers, what are the features of Quillbot offer to improve sentence structure and fluency in writing? Can Quillbot be customized to meet specific writing styles and preferences? சூப்பர். இந்த கொஷினை வந்து எடுத்துக்கலாம், எடுத்துட்டு இதை காப்பி கொடுத்துடலாம். இந்த கொஷினை நம்மளோட ஸ்பேஸில் கேட்கலாம். கூகுளில் வந்து சம் கொஷின்ஸ்க்கு நம்ம தான் ஃபஸ்ட்டு வரோம். ஸோ எனக்கு அது பார்த்தாலே கொஞ்சம் சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு வரோம் நம்ம தான். நம்ம இன்னும் தொடர்ச்சியாக இந்த முயற்சியை பண்ணோம்னா டெஃபினட்டாக ரிசல்ட் கிடைக்கும். சரியா? ஸோ ரைட் லாங் ஆன்சர்னு கொடுத்துடலாம். லாங் ஆன்சர்னு கொடுத்துட்டு டெக்னிக்கலாக இருந்தால் நம்ம ChatGPT கிட்ட போய் அதை வந்து சிம்பிளாக மாற்றிடலாம். இல்லைன்னா இந்த ஆன்சரையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பர், நீட்டாக தான் இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதை அப்படியே காப்பி பண்ணி இந்த கொஷினோட ஆன்சராக போட்டுடலாம். இப்போது நம்ம வந்து கஸ்டமைஸ்ட் ரைட்டிங் ஸ்டைல் அப்படி தானே? ஸோ நேராக கேன்வாக்குள்ளே போயிடலாம். Create a design, customize size 602 into 399, writing அப்படின்னு கொடுத்து ஒரு இமேஜ் எடுக்கலாம். ஸோ கஸ்டமைஸ்டு ரைட்டிங் தெரியணும் இல்லையா? ஸோ கஸ்டமைஸ்ட் ரைட்டிங் கொடுக்கலாம். எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். இது இந்த கான்டாக்டர்ஸ்ங்கிறது காப்பி ரைட்டிங், கண்டென்ட் ரைட்டிங். ஓகே, இது கொஞ்சம் நல்லா இருக்கு இல்லையா? ஸோ அப்படியே டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்ம ஓவராக நம்ம 3 கொஷின் ஆன்சர் பண்ணுறோமா டெய்லி, அதில் வந்து ஒரு கொஷினுக்கு நம்ம வந்து இது போட்டுடலாம், லிங்க் போடலாம். மிச்ச 2 கொஷினுக்கும் லிங்க் போட வேண்டாம். ஏன்னா வந்து பேன் பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்பாயிரும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு கொஷினுக்கு நம்ம இப்போ இன்னரில் போடுறோம் இல்லையா? ஸோ அதனால் இந்த ஃபஸ்ட்டு கொஷினுக்கு மட்டும் நம்ம இந்த லிங்கை போடலாம், எல்லா கொஷினுக்கும் போட வேண்டாம். அப்புறம் how does Quillbot contribute to prevention of plagiarism? Okay. Can writers seamlessly integrate? Okay. What does it do? இன்னும் கொஞ்சம் மக்களோட ப்ராப்ளம் கரெக்டாக பின் பாயிண்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது கொஷின் இருக்குமா நான் சர்ச் பண்ணிகிட்ருக்கேன். Does Quillbot offer an API? Okay. What are the common issues writers might face when using Quillbot and how can they be addressed? நல்ல கொஷின் இது. இது அப்படியே எடுத்து இதில் போட்டு ஆஸ்க் கொடுத்துடலாம். இப்போ நம்ம வந்து இதை அப்படியே காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிவிட்டு give me a long answer அப்படின்னு கொடுத்துருவோம். ஸோ இது அப்படியே காப்பி பண்ணிடலாம். மக்களோட ப்ராப்ளமை பின் பாயிண்ட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து ஒரு கொஷினை கண்டுபிடிச்சி அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணுறோம். ஒரு நல்ல ஒரு வேல்யூ நம்ம வந்து மக்களுக்கு ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ அதனால நம்ம இதை பண்ணுறோம். ஸோ இப்போ ப்ராப்ளம்
ப்ராப்ளம் சொல்யூஷன் இல்லை சொல்யூஷனா காமன் இஷ்யூஸ் ரைட்டர் ரைட்டர் வரணும் ரைட்டர் ரைட்டர் கண்டென்ட் ரைட்டர்ஸ் ஸோ குயில்பாட் கிடச்சிருச்சு ஒன்றும் இல்லை இதை குயில்பாட் எது இருக்கட்டும் இதை அப்படியே டெலிட் பண்ணிடலாம் வரேங்க இப்போது நம்ம வந்து இந்த அப்லோட்குள்ளே போயிட்டு நம்ம குயில்பாட்டோட இதை மட்டும் நம்ம வந்து இங்கே எடுத்து போட்டுடலாம் ஸோ இப்போ நம்ம பின்னாடி வந்து பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ பேக்ரவுண்ட் நிறையா வந்துருச்சு இந்த பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணால் நல்லா இருக்கும் பட் ஏற்கனவே நிறைய தடவை யூஸ் பண்ணியாச்சு வேறு ஏதாவது பேக்ரவுண்ட்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம் ஸோ இது நல்லா இருக்குது பட் நம்ம கொஷின் வந்து நம்ம மேலே போடுறது இன்னும் பெட்டர் பிகாஸ் அப்போ தான் வந்து மக்கள் எடுத்தோடனே இமேஜ் தான் பார்ப்பாங்க ஸோ அந்த வேர்டிங் நம்ம எதை பற்றி போட்டிருக்கோம் அப்படின்றது இருந்துச்சுன்னா ஸோ அதை படிக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது ஸோ அதை படிச்சுட்டு அவங்க உள்ளே வருவாங்க இஃப் தே ஃபீல் யூஸ்ஃபுல் ஸோ தே வில் கம் ஸோ அதனால நம்ம வந்து இதை நம்ம வந்து மேலே வைக்கிறோம் நம்ம இதெல்லாமே ஒரு டெஸ்டிங் தான் இதனால் கண்டிப்பாக வருவாங்களா உள்ள அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியாது பட் தே மே கம் அவ்வளோதான் எல்லாமே டெஸ்டிங் தான் எவ்வளோ பெரிய டிஜிட்டல் மார்க்கெட்டர் இல்லை சோஷியல் மீடியா மார்க்கெட்டராக இருந்தாலும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ப்ராப்ளம் வரும் டிஃப்ரெண்ட்டாக வரும் அதை எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து கரெக்ட் பண்ணுறது தான் வேலை சரியா டிஃப்ரெண்ட்டான ப்ராப்ளம் வரும் பட் சம்டைம்ஸ் எல்லாமே சேமாக கூட இருக்கலாம் ஸோ அவங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ணி எப்படி வராங்கன்றது தான் இருக்குது ஸோ சூப்பராக இருக்குது இப்போ நம்ம இதை டவுன்லோட் பண்ணிடலாம் டவுன்லோட் பண்ணியாச்சா இப்போது நம்ம இங்கே அதோட இதை வந்து பேஸ்ட் பண்ணிடலாம் பட் தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் எல்லாத்துலேயும் கண்டிப்பாக போடுவேன் லிங்க்கை தான் போட மாட்டேன் தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் போடுவேன் ஏன்னா நம்மளை நம்பி ஒருத்தர் படிக்கிறாரு நம்ம இதை நம்ம அவருக்கு ஒரு தேங்க்யூ கூட சொல்லலாம் என்னன்னா அப்புறம் என்ன போஸ்ட் இது ஓகே இது வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது ஓகே இப்போ நீட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் போஸ்ட் கொடுத்துடலாம் சூப்பர் இப்போ நம்ம வந்து இன்னொரு கொஸ்டின் எடுக்கணும் இந்த கொஸ்டின் தேடப்பட வேண்டிய கொஸ்டின் தான் ஓகே இப்போ நம்ம இந்த கொஸ்டினை கேட்போம் கண்டிப்பாக இந்த மாதிரி கொஷின் சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் இப்போ குயில்பாட் வருங்காலத்தில் ஒரு பெரிய டூல் ஆயிடுச்சு ஒரு பேஜுக்கு வச்சுக்குவோம் ஒரு பெரிய டூல் ஆயிடுச்சு அப்போது எல்லோரும் தேடுறாங்கன்னா நம்ம ஆன்சர் மேலே வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஒரு டைமில் கண்டிப்பாக பீக் ஆகணும் இல்லையா பீக்கே ஆகாது ஒரு பிஸ்னஸ் அப்படின்ற பிஸ்னஸே கிடையாது ஏதாவது ஒரு டைமில் அது மேலே வரும் ஸோ அப்போ நம்ம போட்ட விதைலாம் அப்போ தான் வந்து நல்லா சூப்பராக நமக்கு வந்து ஒரு பலன் கொடுக்கும் இப்போ ஃபஸ்ட்டு வந்து ரைட்டர்ஸ்
பட் இந்த மாதிரி ரைட்டர்ஸ் இல்லை, கம்ப்யூட்டரில் ரைட் பண்ணுற ரைட்டர்ஸ். ஓகே, இப்போ கம்ப்யூட்டரில் ரைட் பண்ணுற ரைட்டர்ஸ் ரிலே. ஸோ இப்போ இந்த ரிலே வந்து இந்த ஒரு இது மட்டும் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். பட் மனுஷங்களோட சேர்ந்து தானே வருது, மனுஷங்க இல்லாமல் ரிலே மட்டும் வர மாட்டேங்குதே, என்ன பண்ணுறது? ஓகே, ஒரு ஐடியா வேணால் பண்ணலாம். பண்ண முடியாதோ? ஓகே, நான் அதை அப்படியே க்ராப் பண்ணலாம்னு நினச்சேன், பட் பண்ண முடியாது போல். சரி, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம வந்து வேறு ஏதாவது இருக்கான்னு தேடி பார்க்கலாம். ஓகே, இந்த சிம்பிள் இருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட ரிலே சிம்பிள் மாதிரி தான். ஸோ ரிலே கில்பாட். ஸோ இங்கே வந்து குயில்பாட்டு, இதை நம்ம அப்படியே இங்கே வச்சிடலாம். பின்னாடி வந்து ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ். ஸோ இப்போ நம்ம வந்து பேக்ரவுண்ட் இமேஜை நம்ம வந்து எடுத்துடலாம். இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து சரியாக வரல. ஓகே, நம்ம இதை டவுன்லோட் பண்ணிடலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த இமேஜை நம்ம இங்கே போடலாம். போட்டுட்டு நம்ம இப்போ நம்ம தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் கொடுக்கணும். தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் இங்கே கொடுத்துடலாம். டன்னா. இப்போ இது கரெக்டாக விழுந்துருச்சு. இப்போது நம்ம வந்து வெளியே வந்து நம்ம கொஷின்ஸ் வந்து ஆன்சர் பண்ணோம். குயில்பாட் அப்படின்னு சர்ச்சிங், நிறையா கொஷின்ஸ் வருது. ஸோ குயில்பாட் பற்றி தேடினாலே நம்ம தான் வரணும். ஸோ அந்தளவுக்கு நம்ம எல்லா கொஷினையும் ஆன்சர் பண்ணி வச்சுருக்கணும். சரி, இந்த கொஷனுக்கு ஆன்சர் பண்ணுவோம். இதை ஃபுல்லாக காப்பி பண்ணிவிட்டு இப்போ நேராக கூகுள் பாட் கிட்ட போயிட்டு கொஷினை ப்ளேஸ் பண்ணி கிவ் மீ அ லாங் ஆன்சர்னு கொடுத்துடலாம். கொடுத்துட்டோம்னா கரெக்டான ஆன்சர் வந்துடும். there are some legitimate ways. நம்ம இதுலேருந்து காப்பி பண்ணிக்கலாம். காப்பி, இங்கே பேஸ்ட். ஸோ இங்கே கரெக்டான ஒரு இது. இப்போ இந்த லிங்கை வந்து உடைக்கணும். ஸோ இந்த லிங்கை உடைக்கணும்னா இங்கே போய் லிங்கை உடைச்சிட்டாச்சு. டன்னா. இப்போது ஓகே, அவ்வளோதான். ஆக்சுவலாக இந்த கொஷினுக்கு ஆன்சர் வந்து சின்னது.
பட் ஆனால் இது ஒரு நல்ல கொஷின், இது கண்டிப்பாக கேட்பாங்க எல்லாரும், அதனால நம்ம வந்து இந்த கொஷினை ஆன்சர் பண்ணுறோம். ஃப்ரீ அப்படின்றத அடிப்போம். ஃப்ரீல நிறையா இருக்கும், சர்ச் பண்ணி பார்க்கலாம். இது நல்லா இருக்கு. வேற நம்ம ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். குயில்பாட்டோட இமேஜ் எடுத்துக்கலாம். தேடுற நேரத்தில் ஒரு ஐடியா வந்திருக்கு. குயில்பாட்டோட இமேஜ் எடுத்துட்டு இப்போ இதில் போயிட்டு ஃப்ரீ நடிச்சு கிராஃபிக்ஸ்குள்ளே போவோம். இதை போட்டு கீழே குயில்பாட்டு இதை கொஞ்சம் சின்னதுபடுத்திடுவோம். சின்னதுபடுத்திட்டு இதை பெருசுப்படுத்திடலாம். பெருசுப்படுத்திட்டு பின்னாடி பேக்ரவுண்டு, இப்போ பேக்ரவுண்டு நான் போட்டுட்டு இப்போ நிறையா பேக்ரவுண்ட்ஸ் வரும் இல்லையா, அதில் ஏதாவது ஒரு பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணுவோம். இப்போது இதை வந்து பார்டர் கொடுக்கலாம். இல்லைனா இப்போது ஹேக்கர் இந்த பக்கம் ஒரு ஹேக்கர், தென் இங்கே 100% 100% போட்டால் தான் சரியாக வரும். ஸோ 100% கேரண்டி. இங்கே ஒரு இதை போட்டு இன்னொரு இதை இங்கே போட்டு விட்ருவோம். இல்லைன்னா இப்போ 2 பக்கமும் ஃப்ரீ, எல்லாம் சரியாக வந்துடுச்சு. இப்போ இதை அப்படியே டவுன்லோட் பண்ணிடலாமா? அதாவது மக்களை உள்ளே கொண்டு வந்து படிக்கிறதுக்கு நம்ம இவ்வளோ வேலை பார்க்குறோம், புரியுதா? அட்ராக்டிவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. பட் ஆனால் நம்ம ஆன்சர் வந்து கரெக்டான ஒரு ஆன்சர் தான் கொடுத்துருக்கோம். அதாவது ஃப்ரீ வெர்ஷன்ஸ் இருக்கு, நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்க. ப்ரீமியமே ஃப்ரீயாக வேணும்னு கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்காது, நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த போஸ்ட் கொடுத்துடலாம். ப்ரொஃபஷ்னல் டிஜிட்டல் மார்க்கெட்டர், டன். எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டின் தான் ஆன்சர் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த கொஷின் நல்ல கொஷின், கண்டிப்பாக இதை தேடுவாங்க. ஸோ நம்ம வந்து இதுக்கு வந்து ஆன்சர் பண்ணுவோம். Give me a long answer. இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். கண்டென்ட் நீட்டாக தான் இருக்குது. காப்பி பண்ணிவிட்டு இந்த இதுக்கு ஆன்சரை போட்டுடலாம். போட்டுட்டு இதுக்கு ஒரு இமேஜ் ரெடி பண்ணணும் இல்லையா, 602 × 399. இதுக்கு வந்து கூகுள் ஆட்சென்ஸ் தானே, கூகுள் ஆட்சென்ஸ் இமேஜ். முடிஞ்சால் வெளியே லோகோவே தேடிடலாம், கூகுள் ஆட்சென்ஸ்.
இது அப்படியே இமேஜஸ்குள்ளே போனால் என்ன வருது, இதை டவுன்லோட் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். டவுன்லோட் பண்ண முடியுது. ஸோ கூகுள் AdSense இமேஜ் அப்படின்னு போடுவோம். போட்டுட்டு அப்லோட் ஃபைல் கொடுத்து இங்கே இமேஜ் கொடுத்துட்டு, ஸோ இதை சின்னதுப்படுத்திட்டு பின்னாடி வந்து க்ரீன் பேக்ரவுண்ட் கொடுத்துட்டோம்னா இன்னும் ப்ரொஃபஷ்னலாக தெரியும். இப்போ இதை தூக்கிடணும். இது இருக்கட்டும், இது நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து பார்டர் கொடுக்கலாமா, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா இருக்கு. இதை டவுன்லோட் பண்ணிடலாம். டவுன்லோட் பண்ணிட்டு அப்லோட் பண்ணியாச்சு. இங்கே நம்ம லிங்க், வெளியே இருக்கிற லிங்க்கை நம்ம ஒரு இதுக்கு பேஸ்ட் பண்ணலாம். ஸோ அதனால் அவுட்டருக்கு இந்த ஒரு ஆன்சருக்கு லிங்கை பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ கொஷினை வந்து இதை தூக்கிடலாம். தூக்கிட்டு இதையும் தூக்கிடலாம். டன்னா. இப்போ டன் கொடுத்துட்டு போஸ்ட். ஸோ இதுக்கு இன்னொரு கொஷின் ஆன்சர் பண்ணணும். வேறு ஏதாவது கொஞ்சம் அப்வோர்ட்ஸ் நிறையா இருக்கிற கொஷின். Can I use Quillbot to rewrite and create videos with the help of articles? இந்த கொஷினுக்கு ஒரு ஆன்சர் பண்ணலாம். ஸோ நம்ம இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இங்கே போயிட்டு பேஸ்ட் பண்ணி give me a long answer கொடுத்துடலாம். இதை அப்படியே காப்பி பண்ணிடலாம். இங்கே இதை பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து image creating videos. So video creation, இதுக்கு இமேஜ் கிடைக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம ஏதாவது ஒரு இமேஜ் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இதையே நம்ம வச்சுக்கலாம்.
இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இங்கே இதை போட்டுட்டு இப்போ கீழே தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் கொடுத்துடலாம். தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் போஸ்ட் கொடுத்துடலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே.